பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ் இன்கம் அப்படின்னா, நம்ம பில்ட் பண்ற அசெட் இருக்கு பார்த்தீங்களா? அசெட்ல இருந்து வர ஏர்னிங்ஸ் இல்ல வந்து அதுலேருந்து கிரியேட் பண்ற வெல்த் வந்துன்னா, பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பேசிவ் இன்கம் எப்படிலாம் பில்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டிவ் இன்கம் நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு நல்ல ஒரு வெல்த்த கிரியேஷன் பண்ணணும். அந்த வெல்த் கிரியேஷன் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த வெல்த்ல இருந்து வர அமௌண்ட் தான் வந்துன்னா பேசிவ் இன்கம். எப்படின்னா, நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு ஷேர் வாங்குறோம். இல்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல லேண்ட் வாங்குறோம். அந்த மாரி பண்ற இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் வந்துன்னா பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்டு பேசிவ் இன்கம் என்னன்னா, ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸ். அசெட் பேஸ் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வச்சிருக்கீங்க. ஒரு கடை வாடகை விடுறீங்க. இல்லன்னா ஒரு வீடு கட்டி வீட்லருந்து ஒரு வாடகை விட்டு ஒரு வருமானம் வருது. இந்த இதெல்லாம் வந்துன்னா அசெட் பேஸ்டு பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ் இன்கம் அப்படின்றது என்னன்னா, எஃபோர்ட்லெஸ் இல்லன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் தி எஃபோர்ட். அது அவ்வளோதான் தேவைப்படும். நீங்க இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பண்றீங்கனாலும், இப்போ வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மினிமம் டைம் எடுக்கும். ஆனா வந்து நீங்க அந்த கண்டென்ட்ட ஒரு தடவ போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துன்னா, எக்கச்சக்கமான வியூஸ் வரலாம், இல்ல லைக்ஸ் வரலாம். அந்த ஹவ் டூ மேக் பேசிவ் இன்கம் டியூரிங் யுவர் ஸ்லீப். நீங்க தூங்கும்போது கூட எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ரென்டல் ப்ராப்பர்ட்டி. ரென்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, நீங்க வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ வந்து ரென்ட்டுக்கு விடலாம். இல்லன்னா ஹவுஸஸ வந்து பில்ட் பண்ணி அத ரென்ட் விடலாம். இல்ல ஒரு வெஹிக்கிள், ஒரு கார் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு பைக் வச்சிருக்கீங்க, இல்ல அதையும் ரென்ட்டுக்கு விடலாம். அது மாரி ரென்டல் பிசினஸ் அது வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். தென் கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து என்னன்னா, நீங்க ஒன்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அத போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு பேசிவ் இன்கம். அதுலேருந்து வந்துன்னா ரெகுலரா வந்து ஒரு இன்கம்